வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ரேவதி பஞ்சாயத்தில் சொல்லுறாங்க, எனக்கும் ராஜாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நான் அவரை முறைப்படி பிரிய சம்மதிக்கிறேன், எங்கள் அம்மாவோட முடிவு தான் என் முடிவு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி தூக்கி வாரி போட வைக்கிறாங்க. நம்ம ராஜா நடுங்கி போயிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ரேவதி கிட்டத்தட்ட நடப்பின மாதிரி ஆவி நடுங்கி கண்ணில் இருந்து கண்ணீர் அருவியாட்டு கொட்டுது. ஒரு இக்கட்டான நிலையில் இந்த முடிவை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதே நேரம் நான் சாதிச்சுட்டேன், இந்த டிரைவர் பயலுக்கு சரியான நெத்தியடி கொடுத்துட்டேன் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. ரேவதி நம்ம ராஜா இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு பார்க்க முடியலை அப்படின்னு கண்ணை மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது என் உயிரை நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி மாற்றிக்கிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல துடிக்கிறாங்க. உடனே இவங்க சம்மதத்தை கேட்டுக்கிட்டு கோயில் பூசாரியை இந்த பாருங்க, அம்மன் முன்னாடி காசை வெட்டி போட்டு இந்த உறவை முறிச்சுக்கிடும், 2 வருஷத்துக்கும் இனி எந்த விதமான ஒட்டும் உள்ள உறவும் இல்லை, அவரோர் முடிவுகளை இனி தனித்தனியாக செய்யலாம், யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது, 2 பேருக்கும் எந்த ஒட்டம் உறவும் இல்லை, திருமண பந்தம் இதோடி முடியுது அப்படின்னு அந்த இடத்துல முடிச்சு விட்றாங்க. இதை கேட்டதும் அப்படியே நடிகை நம்ம ரேவதி அவங்க அம்மாட்ட போய், அம்மா உனக்கு இப்போ திருப்தி தானம்மா, நான் நீ சொல்லபடி கேட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரேவதி, எனக்கு பரம திருப்தி, நீ இப்போ தான் என் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உன் பொண்ணாட்டே நான் செத்து போகிறேன் அப்படின்னு கன்னை எடுத்து நெத்தியில் வைக்கிறாங்க. ஐயோ ரேவதி, வேண்டாம் ரேவதி, கேளு அப்படின்னு. இல்லைம்மா, நான் ரேவதி நான் சொல்கிறேன், நான் ராஜா இல்லாத வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க முடியலை அப்படின்னு அந்த இடத்துல தன்னைத்தானே உயிரை விட்டு மாய்க்க முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ரேவதி. நம்ம ராஜா ஓடி போய் ரேவதியை தடுக்கிறாங்க. இந்த பாரு, வேண்டாம், நம்ம கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வோம், எனக்கு நம்பிக்கை இருக்குது, இப்போதைக்கு நீ இப்படியெல்லாம் முடிவு எடுக்காத, இந்த கஷ்டமான சூழ்நிலையை நம்ம கடந்து தான் ஆகணும், உண்மை உயிர் பெற கொஞ்ச நேரம் காலம் எடுக்கலாம், ஆனால் கண்டிப்பாக உண்மை தான் ஜெயிக்கும், அதுவரை நீ பொறுமையாக இரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு வராங்க. இந்த ரேவதி ஸ்டேஷனில் போனோன்னே நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட், ராஜா மேலே உள்ள கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறாங்க. என்ன மேடம் என்னாச்சு அப்படின்னு அந்த விருமனுக்கு மச்சான் அதிகாரி கேட்குறாங்க. ஆமாம், நான் இவர் மேலே கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிடேன் அப்படின்னு சொல்லி தூக்கி வாரி போட்டுறாங்க. என்ன மேடம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, நாங்களாம் அதோட ஆக்ஷன் எடுக்கலான்னு பார்த்தா இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வந்திருக்கீங்க. ஆமாம், அது என்னோட விருப்பம், என்ன காரணம் மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. அது நான் உன்கிட்ட சொல்ல விரும்பலை, இப்போ அவரை வெளியே விடுங்க, நானே கொடுத்த கம்ப்ளைண்ட் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாபஸ் வாங்குறாங்க. நம்ம ராஜா ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதியை கூட்டிகிட்டு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் அத்தை பண்ண போனாங்க, அது என்னன்னு தான் தெரியல அப்படின்னு ஆனால் இது நல்லதுக்கு இல்லைன்னு தெரியுது அப்படின்னு நம்ம ராஜா நினைக்கிறாங்க. என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்ட, உன்னை பிரியாணியை வச்சு உன்னை கொல்ல பார்த்தேன், ஆனால் நீ தப்பிச்சுட்ட, ஆனால் உன்னை விட போகிறது இல்லை, உனக்கும் எனக்கும் தீர்க்க முடியாத ஒரு பகை இருக்குது, அதை தீர்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல விருமனுக்கு மச்சான் அதிகாரி நினைக்கிறாங்க. உடனே நான் எதுக்கு உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு அந்த பஞ்சாயத்து இருக்குது, நீனும் வரணும் அப்படின்னு நம்ம ராஜாட்ட சொல்கிறாங்க. இந்த பாரு, உனக்கும் என் பொண்ணுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை, ஒட்டம் இல்லை, உறவு இல்லைன்னு என் பொண்ணு முடிவு பண்ணிட்டா, அதான் பஞ்சாயத்தை கூட்டி இப்போ முறிக்கெடுக்குதான் உன்னை இங்கேருந்து வெளியே எடுத்தேன், எந்த தப்பு செய்யலைன்னு வாபஸ் நானே வாங்கினேன்னா உன் உறவை அறுத்து விடுறதுக்கு தான், புரிஞ்சுதா, இல்லை நீ சந்தோஷப்பட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாத, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆளு தான், இதெல்லாம் நான் எதிர்பார்த்து தான் இருந்தேன் அப்படின்னு நம்ம ராஜாவே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்கங்க. அதோட பஞ்சாயத்துக்கு நம்ம ரேவதியை வா, இப்போ நான் சொன்னதை செய்துட்டேன், நீ சொன்னதை எனக்கு வாக்கு கொடுத்ததை நீ நிறைவேற்று அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே என் பொண்ணே அவள் வாயால் சொல்லுவா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம ரேவதி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா விருப்பப்படி நான் பிரிய சம்மதிக்கிறேன், எனக்கும் ராஜாக்கும் எந்த வித ஒட்டும் இல்லை, உறவு இல்லைன்னு சொல்லி நான் பிரியிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா நம்ம பரமேஸ்வரி பாட்டி வாயடைச்சு போட்டுறாங்க. என்ன ரேவதி சொல்கிற, ஏன் நீனா பேசுறது, எதுக்காக இதை
ஒத்துக்கிட்டா உங்கள் அம்மா தான் தலைக்கால் புரியாமல் ஆடுறா, தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு நீயும் எதுக்கு இதை ஒத்துக்கிட்ட, நீ அப்படி செய்யாத ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பாட்டி என்னை மன்னிச்சிருங்க, வேறு வழியே இல்லை, ராஜாவுக்கு உயிருக்கு ஆபத்து, அது தெரிஞ்சு அவர் உயிரோடு இருக்கணும், எங்கே இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும், இனிமேல் கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக தான் அவருக்கு உயிரை வந்து நான் காப்பாற்றுறதுக்கு தான் இந்த அம்மா கிட்ட இந்த கேஸை வாபஸ் வாங்கன்னு சொன்னேன். ஆனால் நான் இந்த ராஜாவை எனக்கு பிரியறதுக்கு சம்மதம் இல்லை, வேறு வழி இல்லை, பஞ்சாயத்தில் இப்படி சொன்னாதான் அம்மா வெளியே விடுவாங்க ராஜாவை, அதுக்காக தான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரிய சம்மதிக்கிறேன், எனக்கும் ராஜாவுக்கும் ஒட்டும் உறவும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அந்த பஞ்சாயத்து தலைவர், கோவில் பூஜாரி எல்லாருமே வந்து கேட்டு அம்மன் சன்னதியில் இனி என்ன வேணும், அந்த பொண்ணே சொல்லிட்டுல, இனி வந்து காசை வெட்டி போட்டு 2 பேர்த்தையும் பிரித்து விட்டுருவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காசை வெட்டி போட்டு நம்ம ரேவதிக்கும் ராஜாவுக்கும் எந்த விதமான ஒட்டும் உறவும் இல்லை, சாமுண்டேஸ்வரி பொண்ணுக்கும் அபிராமி பையனுக்கும் எந்த விதமான ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு வந்து காசை வெட்டி போட்டு தீர்மானிக்காருங்க. இனி அவரவர் விருப்பப்படி அவரவர் முடிவை தனித்தனியாக எடுக்கலாம், யாரும் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய தேவை இல்லை, அவங்க கணவன் மனைவி உறவு இதோடி முடிஞ்சு போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அறுத்து விடுறாங்க. நம்ம ரேவதி கிட்டத்தட்ட நடபினம் கடங்க அப்படியே வந்து நொந்து போகிறாங்கன்னு சொல்லலாம். அம்மா இந்த முடிவை நான் வந்து காது கொடுத்து கேட்கக்கூடிய நிலைமையில கூட இல்லை, என்னை இப்படி வந்து அம்மா தண்டிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. நம்ம ராஜா இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான், அத்தைக்கு தெரிஞ்சால் அவங்க கோபம் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சேதுபதி குடும்பத்து மேலே அவங்க அவ்வளோ பகையாக இருக்காங்க. ஆனால் என்னைக்குனாலும் உண்மை தெரிஞ்சு தானே ஆகணும். ஆனால் இந்த உண்மை இப்போ தெரிஞ்சது மாதிரி கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எங்கள் தாத்தா பாட்டி அத்தையோட அம்மா சாவுக்கு காரணம் இல்லை அப்படின்னு வந்து உண்மையும் கூடிய சீக்கிரம் வந்து தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. டிரைவர் பையில நீ பிரிஞ்சிட்டால, இது எனக்கு போதலை அப்படின்னு வந்து நீ இல்லாத வீட்டில் நான் சொந்தம் கொண்டாடிடலாம் ஈஸியாக, எங்கள் அக்காவையும் எல்லாத்தையும் ஏமாற்றி அவ்வளோத்தையும் என் மாப்பிள்ளை பேரில் அவ்வளோ சொத்தையும் நான் எழுதி வைப்பேன், செங்கல் சோலை, அடுத்தது வீடு, அடுக்கடுக்காக அவ்வளோ சொத்தம் எங்கள் பேரில் ஆக்க வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரகலா நக்கலாட்டு சிரிக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி நான் சாரிச்சேன், என் பொண்ணு என் பேச்சை கேட்டுட்டா, இப்போ வந்து அந்த டிரைவர் பையலுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு, இது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க. பஞ்சாயத்து முடியுது. நம்ம ரேவதி மறைச்சி வச்சுருந்த கன்னை அவங்க நெத்தி போட்டுல வைக்கிறாங்க. அம்மா உன் பொண்ணாட்டே நான் சாக விரும்புகிறேன், இப்போ நான் வந்து உயிரோடு இருக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து விபரீத முடிவை வந்து நம்ம ரேவதி வந்து எடுக்கிறாங்க. நம்ம ராஜா ஓடி போகிறாங்க. ரேவதி வேண்டாம், நீ இந்த முடிவை எடுத்துறாத, நானே இவ்வளோ கஷ்டமான முடிவை நான் வந்து ஏற்றுக்கிட்டேன்னா கண்டிப்பாக உண்மை ஒரு நாள் வெளியே வரும், அன்னைக்கு வந்து நம்ம பொறுமையாக அது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு தான், நீ ஆனால் இப்படியா இக்கட்டான முடிவை எடுக்கிற, வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தடுக்கிறாங்க. வேண்டாம் ராஜா, நீ உன்னை வந்து பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, வேறு வழி இல்லை, எங்கள் அம்மாவுக்காக நான் இந்த முடிவை வந்து பஞ்சாயத்தில் சொல்ல வேண்டியதாயிற்று, ஆனால் இதுக்கு பிறகு இந்த உயிர் வந்து இருக்க போகிறதில்ல, நீ இல்லாத உலகத்தில் நான் வாழ போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரேவதி முடிவெடுக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. என் என்னோட வரட்டு கௌரவம் பிடிவாரத்தால் என் பொண்ணோட வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்து விடாங்க. அவங்க மனமாற்றம் வந்து ஏற்படுதுங்க சாமுண்டேஸ்வரிக்கு.